பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் இசிஇ. பாஷா, மாணிக் பாஷா. Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். நான் இது வரைக்கும் 8 lakh சம்பாதிச்சிருக்கேன். அந்த 8 lakhஸுமே நான் என்னோட ட்ரஸ்ட்லேயே நான் போட்டுட்டேன். அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடியை வச்சு என்னை போல் இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையாக தச்சு தந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 1000க்கு மேலே தச்சு தந்திருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறாங்களா, நானும் எங்கள் டீமும் சேர்ந்து அடக்கம் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 members நாங்கள் அடக்கம் பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஊர்லலாம் இருக்க ஸ்கூல்ஸில் பாத்ரூம் சரியாக இல்லை. அதனால ஒரு 108 பாத்ரூம்ஸ் கட்டித்தரலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் 418 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் 200 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். குருநாதர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. என்னால் தூக்க கூட முடியல. அப்படியே கீழே வச்சு இப்படி வச்சு ஷூட் பண்ணேன். அது பட்ரஸ்க்கு போயிடுச்சு. அப்படியே தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது 36 hours இல்லை 72 hours பண்ணிவிட்டு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாது, நானே தான் வச்சுப்பேன், இந்த நானே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா என்னோட குருநாதரும் கெஞ்சி பார்த்துட்டாங்க. நான் தரவே இல்லை. சரி, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த தான் நான் இவ்வளோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணேன். 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த தான் நான் பண்ணேன். கேட்டேன், ஏன் அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், பா, இந்த ஸ்கூலில் நம்ம நம்ம அழுகக்கூடாது, அவங்க தான் நான் இந்த ஸ்கூலில் செல்லன்னு அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஒரு வருஷம் கழித்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா பேசுகிறேன். என்னை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 5th standard படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஏவியர் ஆங்கிலோ இந்தியன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் பிராட்வே. நான் பேசிக்காக ஒரு ஆர்ச்சர். நான் ஆர்ச்சரியில் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 10 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ், 1 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள். 3 வயசில் நேஷ்னல் போயிருக்கேன். செகண்ட் டைம் நேஷ்னல் போகும்போது 6th place வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் 3 கவர்னர்ஸ், 2 CMஸை பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் 418 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் 200 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் நாங்குக்கரங்கள். அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடியை வச்சு என்னை போல் இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையாக தச்சு தந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 1000க்கு மேலே தச்சு தந்திருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறாங்களா, நானும் எங்கள் டீமும் சேர்ந்து அடக்கம் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 members நாங்கள் அடக்கம் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் பேர் தமிழ் கிழவி. நான் இது வரைக்கும் 8 lakh சம்பாதிச்சிருக்கேன். அந்த 8 lakhஸுமே நான் என்னோட ட்ரஸ்ட்லேயே நான் போட்டுட்டேன். அந்த 8 lakhஸை வச்சு நிறைய பேருக்கு ஸ்கூல் பேக், புக்ஸ், பென்சில், அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் புதுசாக இன்னொன்றும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஊர்லலாம் இருக்க ஸ்கூல்ஸில் பாத்ரூம் சரியாக இல்லை. அதனால ஒரு 108 பாத்ரூம்ஸ் கட்டித்தரலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்ச்சரியில் பண்ணியிருக்கேன். ஆர்ச்சரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு குச்சி எடுத்து வளைச்சி ரப்பர் பேண்ட் போட்டு இழுத்து அடிப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் ஒரு சில ஃபார்மெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் நான் ஃபிங்கர் டேப்பில் போட்டு நானும் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன வயசில் நான் சும்மானே வீட்டுக்கு வர கெஸ்ட்கிட்டலாம் சொல்லுவாங்க டேடி மம்மி, இவன் இந்த வச்சுட்டு தான் படுப்பா, இந்த வச்சுட்டு தான் சாப்பிடுவா அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மட்டும் ஒரு ஓரத்தில் கிடக்கும், நான் மட்டும் அமைதியாக இருப்பேன். அதை கேட்டு நானும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் என்னை மீறி நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது என்னோடய குருநாதர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. என்னால் தூக்க கூட முடியல. அப்படியே கீழே வச்சு இப்படி வச்சு ஷூட் பண்ணேன்.
அது பட்ரஸ்க்கு போயிடுச்சு. அப்படியே தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது 36 ஹவர் இல்லை 72 ஹவர்ஸ் பண்ணேன். பண்ணிவிட்டு போ கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாது, நானே தான் வச்சுப்பேன், இந்த போவை நானே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா என்னோடய குருநாதரும் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டாங்க, நான் தரவே இல்லை. சரி இந்த போவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த போவில் தான் நான் இவ்வளோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணேன். 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த போவில் தான் நான் பண்ணேன். என்னோடய 5 வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2.5 வயசில் வந்து இந்த ஆர்ச்சரியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வந்து எப்பவுமே வந்து நான் ஆகஸ்ட் 15 ஆனாலே ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து 3 இயர்ஸில் வந்து ஆகஸ்ட் 15 அப்போது வந்து 1111 ஹவர்ஸ் நான்ஸ்டாப்பாக ஷூட் பண்ணேன். செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் போ இருக்குது. ஒன்று வந்து காம்பவுண்ட், இன்னொன்று ரீகர்வ், இன்னொன்று இண்டியன். இந்த 3 போவில் ஆர்ச்சரி பிளேயர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு போவில் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டேட் மீட் அப்போது இந்த 3 போலையும் ஷூட் பண்ணி 3 போலையும் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். இது வந்து என்னோடய செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட். தேர்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு ஷூட் பண்ணேன். எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஆர்ச்சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி நான் பண்ணேன். ஃபோர்த் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னா, அப்சைட் டவுனில் 20 ஃபீட் ஹைட்டில் தலைகீழ தொங்கிட்டு நான் பண்ணேன். அப்போ வந்து என்ன, இந்த கொரோனாவில் இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் நாங்கள் ஆர்ச்சரி பிளேயர்ஸ் ஷூட் பண்ணுறத நிறுத்தாமல் தலைகீழ கூட நின்றுட்டு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி நான் பண்ணேன். ஃபிஃப்த் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பொம்மையில் ஆணி அடித்து கீழே தண்ணியை பார்த்து மேலே சுற்றுற கொரோனா பொம்மையை நான் வந்து ஷூட் பண்ணேன். வெறியும் காலம் அந்த ஆணி மேலே நின்றுட்டு நான் பண்ணேன். என்னோடய ஃபிஃப்த் வேர்ல்ட் ரெக்கார்டு இது தான். அப்புறமா நான் வந்து இப்போது வந்துட்டுருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது கையில் இருக்குது, இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் கூட யோசிச்சுருப்பீங்க இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர்னர் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பர்த்டேக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இதை வந்து கிஃப்டாக எனக்காக தந்தாங்க. இதுவும் நான் பண்ணதில் ஒரு சாதனை தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும், வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய பிறந்த ஊர் தமிழ்நாடு, அதுக்கு நான் பெருமை சேர்த்தேன். வளர்ந்த நாடு வந்து இந்தியா, அதுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன். எப்படி சேர்ப்பேன்னா, என்னோடய ஒலிம்பிக் மெடல் தான் என்னோடய இந்தியாவுக்காக பெருமை சேர்க்குறது. நான் வந்து உங்களுக்காக வந்து நான் 2 ஸ்டோரி சொல்கிறேன். ஒன்று வந்து இது ரியலாகவே நடந்தது. நான் வந்து சேலத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நான் தான் வந்து எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் தரணும். அதில் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க, பாஸ் பண்ணவங்களாம் தரணும். அப்போது ஒரு 10th படிக்கிறாங்க அந்த அண்ணாக்கு வந்து அந்த கிளாஸ்லேயே அந்த அண்ணா தான் டாப்பர். ஸோ அதனால் அவங்களுக்கு தந்தோம். அப்போ நான் மைக் அந்த அண்ணா கேட்டேன், அண்ணா உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அந்த அண்ணாவும் சொன்னாங்க. சரிங்கண்ணா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். அந்த அண்ணா சொல்லவே இல்லை. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கண்ணா கேட்டேன். அதையும் சொல்லவே இல்லை. சரி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அண்ணா கிட்ட பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ அந்த அண்ணாவும் வந்தாங்க. எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்ட வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா பேர் கேட்டேன், அதையும் சொல்லலை. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டேன், அதையும் நீங்கள் சொல்லலையே, நான் ஏன்னா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து டீ கல்லில் வந்து டீ ஆற்றுறாங்கம்மா, அவங்க பேரையும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சொல்ல எனக்கு தயக்கமாக இருந்தது, கூச்சமாக இருந்தது அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா எங்கண்ணா இருக்குது அந்த டீ கடைன்னு கேட்டேன். அவங்க வந்து பக்கத்துலேயே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கண்ணா போகலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, வேணாமான்னு சொன்னாங்க. இப்படியே ரொம்ப நேரம் வேணாந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வாங்கண்ணா ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு அந்த அண்ணாவும் சரிம்மா நீ இவ்வளோ கம்பேர் பண்ணுறதுனா நான் வரேம்மான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து அவங்க அப்பா வந்து டீ ஆற்றிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து நாங்கள் அந்த ஓனர்கிட்ட நாங்கள் ஒரு உட்காந்துட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டோம், சார் இங்கே டீ ஆற்றுறாங்களே அவங்க எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நேரம் அவங்க உட்காருவாங்க அப்படின்னு கேட்டோம்.
அதுக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து 12 வந்து லஞ்ச் பிரேக் விடுவோம். அந்த லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா காலையில் 4 மணிக்கெலாம் வந்து கடை திறக்கிறதும் அவங்க தான், நைட்டு 11 மணிக்கு கடை சாத்துறதும் அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இந்த அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா இது வரைக்கும் உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சோடனே உங்கள் அம்மா கிட்ட கேட்குற வார்த்தை என்ன வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா நான் கேட்டேன். அந்த அண்ணாவும் இல்லைம்மா நான் சீக்கிரமாக தூங்கிடுவேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா நீங்கள் ஒரு வாரம் அப்படியே நின்று கேட்டு பாருங்கண்ணா, கேட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கண்ணான்னு சொன்னேன். அந்த அண்ணாவும் அப்படியே பண்ணாங்க போல். பண்ணிவிட்டு அடுத்த வாரம் மண்டே வந்து எனக்கு கால் பண்ணி அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமா என்னாச்சுன்னா முதல்ல பொறுமையாக இருந்து தண்ணி குடிச்சிருக்கு சொல்லுங்கண்ணான்னு சொன்னேன். அந்த அண்ணாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தேம்மா. முதல் நாள் எங்கள் அப்பா வந்தாங்க, செப்பலை ஊற்றுட்டு கால் எடுத்து வச்சோன்னே எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க, பையன் சாப்பிட்டானா, நல்லா சாப்பிட்டானா, வயிறு நிறைய சாப்பிட்டானா இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டானா. இந்த மாதிரி எனக்கு வந்து டீக்கல்ல சம்பளம் தந்தாங்க, இந்த சம்பளம் வந்து அவன் டூருக்காக கேட்டான், பையன் நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன், இது அவன் கேட்ட கொடு அப்படின்னு சொன்னான். ஆனால் எங்கள் அம்மா இல்லை உங்களுக்கு தான் செப்பல் இல்லையே, இந்த செருப்பு வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு பையன்தான் முக்கியம், எனக்கு கால் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எனக்காக வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுட்டு எங்கள் அம்மா கையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி நைட்டு நான் தூங்கும் போது வந்து எங்கள் அப்பா வந்து என் கால் கையை அமுத்திட்டு தலையில் தடவிட்டு 10 ரூபா 20 ரூபா வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்க. இது வரைக்கும் டெய்லியும் நான் எழுஞ்சி பார்த்தா பாக்கெட்டில் மணி இருக்கும் தான், ஆனால் இது எல்லாமே எங்கள் அப்பா வைக்கிறாங்க, எனக்கு சுத்தமாக தெரியாது, எல்லாமே எங்கள் அம்மா தான் வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் வந்து அதே ஸ்கூலுக்கு நான் மறுபடியும் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். அப்போ வந்து அந்த அண்ணா வந்து 11லேயும் அந்த அண்ணா வந்து கிளாஸ் டாப்பர். அந்த அண்ணாக்கு நான் அவார்டு கொடுத்தேன். அப்போ நான் கேட்டேன் உங்கள் அப்பா பேர் என்னண்ணா அப்படிலாம் கேட்டேன். அந்த அண்ணாவும் சொன்னாங்க. ஆனால் அந்த அண்ணா என்கிட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்போ வந்து இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அப்போ பைக்கை பிடிச்சிட்டே சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை இந்த ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து நின்று நான் இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கேன்னு காமிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அப்பா இல்லை, டீ ஆற்றும் போது கேஸ் வெடித்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எப்பவுமே உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போய் பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். எப்பவுமே உங்கள் அப்பா அம்மா மேலே மரியாதையாக இருக்கணும், அவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம். நான் வந்து இப்போது வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து நான் ஃபார்ம் கேட்கறதுக்காக நாங்களும் எங்கள் டேடியும் போயிருந்தோம். எப்பவுமே எங்கள் டேடி வந்து என் பக்கத்துலேயே படுப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா எங்கள் டேடியை காணவே காணோம். எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் வந்து பைக் சாவி எதுவுமே காணோம், எங்கள் டேடி வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரியல, அன்றைக்கி கிரவுண்டுக்கும் நாங்கள் போகல. சரி ஈவினிங்காக வரட்டும் கேட்கலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங்காக டேடி வந்தாங்க. வரும்போது கேட்டேன், எங்கே டேடி போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, இது மாதிரி உனக்கு எல்கேஜி சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு ஃபார்ம் கேட்குறதுக்காக போயிருந்தேம்மா அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அப்பா போய் சொல்கிறாங்க போல், எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். காலையில் நைட்டு எங்கள் அப்பா படுக்கும்போது தலையில் அலாரம் வச்சுட்டு படுத்தாங்க. நான் அந்த கிளாக்கை வந்து என் தலைக்காணி கீழே வச்சு நான் வந்து படுத்தேன். காலையில் எழுஞ்சோம், 2 பேருமே ஒன்றா எழுஞ்சோம். எங்கள் அப்பா வந்து தூங்குமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா நானும் வருவேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எங்கள் அப்பா வேணான்னு சொன்னாங்க, நானும் வருவேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு போனாங்க. வந்து அவுட்ஸப்படி எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனே என்ன ஒரு டீ கடையில் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பா மட்டும் அங்கே லைனில் போய் நின்னாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. மதியானம் வந்து லன்ச் வாங்கி கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு போனாங்க. ஈவினிங்காக வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன்ப்பா அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன்,
அப்பா இந்த ஸ்கூலில் நம்ம செல்ல நம்ம அழுகக்கூடாது, அவங்க தான் நான் இந்த ஸ்கூலில் செல்லன்னு அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போனோம், அப்படியே வீட்டுக்கு போனோம். அப்புறமா ஒரு வருஷம் கழித்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். எப்படி எங்கள் அப்பா அந்த ஃபார்முக்காக கேட் வாசலில் காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசலில் காத்துட்டு இருந்தேன். அப்போ நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சி அங்கே சீஃப் கெஸ்ட் நான் உட்கார்ற பக்கத்தில் எங்கள் அப்பா உட்கார வச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா எங்கே போனாலும் என் கூடயே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா வந்து மலை உச்சி கூட்டிகிட்டு போய் காத்தாடி விட சொன்னாங்க. நானும் விட்டேன். அந்த காத்தாடியும் நான் சொல்கிற விதத்துலலாம் பறந்துது. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அப்பா வந்து கேட்டாங்க, என்னம்மா சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எங்கள் அப்பா திடீர்னு அந்த காத்தாடி நூலை கட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த காத்தாடியும் எங்கேயோ போய் மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அப்புறமா எங்கள் அப்பா கிட்ட நான் பயங்கரமாக இடம் பிடிச்சேன், எனக்கு காத்தாடி தேடித்தாங்கன்னு. எங்கள் அப்பா வேறு காத்தாடி வாங்கிக்கலாமா, விட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு அந்த காத்தாடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன். சரிம்மா வாம்மா போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் தேட போனோம். அப்போ அந்த காத்தாடி வந்து ஒரு முள்செல்லில் மாட்டிகிட்டு இருந்தது. நாங்கள் அதை பொறுமையாக எடுத்தோம், ஆனால் கிழிஞ்சிருச்சு. ஏன்னா முள்செடியில் மாட்டிச்சுல, அதனால் கிழிஞ்சு போச்சு. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேப்பர்லாம் போட்டு ஒட்டி மறுபடியும் பறக்க விட்டோம். ஆனால் அது பழைய மாதிரி பறக்கவே இல்லை, கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த காத்தாடி போல தாங்க நம்ம அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அந்த காத்தாடி போல் வானத்தில் பறக்க முடியும். அவங்க கையை விட்டு போயிட்டோன்னா அந்த காத்தாடி போல் நம்ம வரைக்கும் கிழிஞ்சு போயிடும். இவ்வளோ சாதனை பண்ணிக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நான் குருஜி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். செகண்ட் என்னோடய அப்பா, எங்கே போனாலும் என் கூடயே வருவாங்க. அவங்களோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக்கில் வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காரை வாங்கி அந்த காரில் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறங்கி அந்த கார் டோரை திறந்து விடணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னு தெரியுமா, அதே காரில் நான் இறங்கி எங்கள் அப்பா கார் டோர் திறந்து விடணும் தான் எனக்கு ஆசை. இது வந்து போட்டி என்ன போட்டினா, அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள அந்த பாசம் போட்டி. இதில் அப்பாவோட பாசம் ஜெயிக்குதா இல்லை பொண்ணோட பாசம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்போது நான் வந்து 8 ஃபிங்கர் டேப் இல்லாமல் பண்ணேன். அப்போது வந்து ஒரு 800 arrows பண்ணி முடித்ததுக்கப்புறம் என் விரல் வந்து கட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா வந்து அழுகுறாங்க, விரல் கட்டாயி ரத்தமாக ஊற்றுது. எங்கள் அப்பா அழுகுறாங்க, எங்கள் அம்மாவும் அழுகுறாங்க. என்னால் அதை தாங்கவே முடியல. எங்கள் அப்பா அம்மா அழுதா எனக்கும் அழ வந்துடும். என்னால் அது தாங்கவே முடியல. அப்போது வந்து நான் வந்து என்ன சொன்னேன், அப்பா அழுகாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணேன். அதே மாதிரி 5 வயசில் மும்பைக்கு நான் எங்கள் அப்பா வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை போல் இருக்க குழந்தைங்களாக கூட இருக்கட்டும், ஏன் நான் என்னோடய லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி நீங்களும் வருவீங்க, வர முடியும். ஆனால் என்ன மாதிரி வர முடியாது. ஏன்னா என்னால் மட்டும்தான் என்ன மாதிரி வர முடியும். இப்போ வந்து நடிகர் ராரன் சார் இருக்காங்க, அவங்கள மாதிரி என்னால் போக முடியுமா? போக முடியாது. அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். என்ன மாதிரி என்னால் மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதுவில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கு இந்த இடத்துல வந்து நீங்களும் நிற்பீங்க. இந்த இதுக்காக தான் நான் வந்து உங்கள் கிட்ட வந்து என்னோடய ஸ்டோரி வந்து நான் உங்கள் கிட்ட சொன்னேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெரியவங்களுக்கும் என்னோட நன்றி. பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், BTech ECE. കട്ട് മനസ്സിലായോ? Black Thunder, where fun never ends. OT Main Road, Metupalayam.